السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்: வயர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்ட அந்த மூமீன்களுக்கும் யார் கல்வி ஞானம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தற்போதைய சூழ்நிலையில மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்விக்கான தேடலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். உயர்கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக முஸ்லிம் மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புக்கான, சிறந்த கல்விக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. மாணவர்களின் தேடல்களையும் பெற்றோர்களின் ஆவல்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பயனுள்ளதாக்கி நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. ஆமீன். உயர்கல்வியின் மீது அக்கறை செலுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது உயர் கல்வியை பொறுத்தே அமைகிறது. ஒரு முஸ்லிம் வியாபாரி 50 ஆண்டு காலம் அவர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தை படித்த இளைஞன் சில வருடங்களிலே சம்பாதித்து விடுகிறான். ஒரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருத்தர் இப்படி சொன்னார்: நானெல்லாம் ஒரு 20-25,000 ரூபாய் சம்பளமாக பெறுவதற்கு நீண்ட காலம் ஆனது. ஆனால் என்னுடைய மகன், அவன் கெமிக்கல் இன்ஜினியர், முதல் வேலைக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே 45,000 ரூபாய் சம்பளம் வாங்கினான். ஆக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உயர்கல்வி என்பது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது.
அதிலும் குறிப்பாக நமது முன்னோர்கள் வியாபாரத்தின் மூலமாக எட்ட வேண்டிய அந்த உயரத்தை இளைஞர்கள் கல்வியின் மூலமாக, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பின் மூலமாக அந்த பொருளாதாரத்தை விரைவாகவே எட்டி விடுகிறார்கள். சமூகத்தின் மரியாதையும் உயர் கல்வியை பொறுத்தே அமைகிறது. உயர் கல்வி என்றால் ஏதோ டிகிரி மட்டுமல்ல, மருத்துவத்துறை, ஆராய்ச்சித்துறை, விஞ்ஞானத்துறை. நம்முடைய மார்க்கம் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் சொல்லப்படாத அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கல்விக்கென நிறைய ஹதீஸ்களும் குர்ஆனுடைய வசனங்களும் ஆதாரபூர்வமான வரலாறுகளும் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இன்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் முன்னோடியாக நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாம் எல்லா விதமான கல்வியும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல்-அர்தி வக்திலாஃபில் லைலி வன்-நஹார் லஆயாத்தின் உலில் அல்பாப். வானம் பூமி படைப்பு விஷயத்திலே, பகல் இரவு மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திலே அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது. அவர்கள் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கின் நாஸ், இந்த வானம் பூமியுடைய விஷயத்தில் அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு இப்படி சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய ரப்பே நீ எதையுமே வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வானம் பூமி இரவு பகல் விஞ்ஞானம் ஆராய்ச்சி அத்தனையும் அவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. இது போன்று எந்த ஒரு மார்க்கத்திலும் சொல்லவில்லை. ஆன்மீகம்னா ஆன்மீகம்தான். நீங்க போய் வானத்தை சிந்திச்சு பாருங்க, சூரியனை சிந்திச்சு பாருங்க, கடல் அலைகள் எப்படின்னு சிந்திச்சு பாருங்க, மலைகளை சிந்தித்து பாருங்கள் என்று எந்த மதமும் ஆன்மீகத்திலே சொன்னது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும். ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கல்வி அறிவாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. மனிதர்களுக்கிடையே எல்லா நேரங்களிலும் சமத்துவத்தை ஏற்படுத்திய இஸ்லாம் ஒரே ஒரு நேரத்தில் மாத்திரம் சமத்துவம் கிடையாது. எல்லோரும் சமம் என்று சொல்கிறது இஸ்லாம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பன் வெள்ளையன், எந்த பாகுபாடும் கிடையாது மார்க்கத்தில். ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே பாகுபாடு இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த ஒரே ஒரு விஷயம்தான் கல்வி. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வி அறிவு உடையவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் சமமாவார்களா? ஒரு காலம் சமமாக ஆக மாட்டார்கள். எல்லாவற்றிலும் சமத்துவத்தை ஏற்படுத்திய இஸ்லாம் கல்வி என்று வரும் பொழுது அவன் கல்வி கற்றவனாக கல்வி தெரிந்தவனாக இருந்தால் அவன் உயர்வானவன், கல்வி அறிவு அற்றவனாக இருந்தால் அவன் கொஞ்சம் தாழ்வானவன் என்று சொல்லித் தருகிறது. கல்வியின் மூலமாக ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது இஸ்லாம். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஹதீஸிலே நாம் பார்க்கலாம், கல்வியை தேடும் பயணத்தை இறை பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் போனவரை போன்று கருதப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபீ சபீலில்லாஹ் ஹத்தா யர்ஜியா. யார் இல்மை தேடி அவர் புறப்பட்டு செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அவர் திரும்பி வரும் வரை. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யார் இந்த உலகத்தில் ஒரு இல்மை தேடி செல்வானோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதை லேசாக்குகிறான். இப்படியெல்லாம் சொல்வதற்கான காரணம், இந்த சமுதாயம் கல்வியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். கல்வி கற்கக்கூடிய செல்லக்கூடிய அந்த நேரம் கூட அது இபாதத்தாக கழிகிறது. யார் கல்வி கற்பதற்காக புறப்பட்டு செல்வார்களோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குகிறான். இதுவெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மார்க்கம் படி என்கிறது, கல்வியை தேடு என்கிறது.
நன்றாக படித்துக்கொள் என்கிறது. சொல்லப்போனால் கல்வியை தேடுவது ஒரு மிகப்பெரிய இபாதத் என்று சொல்லித் தருகிறது. குர்ஆனும் ஹதீஸும் இவ்வளவு தூரம் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு யாரும் கொடுத்தது கிடையாது. மனித வரலாற்றில் நாம் பார்க்க முடியாது. கணக்கற்ற எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் தான் அடித்தளமிட்டு இருக்கிறார்கள். நிறைய நீங்கள் படித்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இப்னு ஹைசம் என்பவர் இந்த கண் பார்வை இருக்கிறது, அது தானாக என்ன செய்ய முடியாது, அந்த ஒளி கிடைப்பது கிடையாது. அந்த கண் செயல்படுவது என்பது பிறர் ஒளியின் ஊடுருவதன் மூலமாகத்தான் அந்த கண் பார்க்க முடிகிறது என்ற ஒரு உண்மையை உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார். நம்ம பார்க்கக்கூடிய கண் இருட்டாக இருக்கும் பொழுது ஏன் தெரிய மாட்டேங்குது? இருளா இருக்கிறது, லைட் இல்லை, இரவு நேரங்கள்ல நம்மளால பார்க்க முடியாது. அப்ப கண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஒளி இருக்க வேண்டும். அந்த ஒளியின் ஊடுருவதன் மூலமாகத்தான் இந்த கண் பார்வை கிடைக்கிறது என்ற உண்மையை இப்னு ஹைசம் என்ற நம்முடைய முன்னோர், இஸ்லாமிய முன்னோர் கண்டுபிடித்து வருகிறார். வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஏராளமான கண்டுபிடிப்புகள், அறிவியல் உண்மைகளை கூட நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உலகின் முதல் பல்கலைக்கழகம் எது தெரியுமா? ஈஜிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஸ்ஹர் பல்கலைக்கழகம் கிபி 940 ஏற்படுத்தப்பட்டது. இன்று பிரபலமாக சொல்லியிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜாக இருக்கட்டும், அத்தனையும் கிபி 1000ற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம். கிபி 940 ஏற்படுத்தப்பட்ட அஸ்ஹர் என்ற பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஏராளமான மாணவர்கள், ஏராளமான மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஜெர்மானிய எழுத்தாளர் ஆடம் ஸ்மித் சொல்கிறார், அவருடைய புத்தகத்திலே, நூலில் எழுதுகிறார், முஸ்லிம்கள் தங்களுடைய பொற்காலத்தில் நூல்களை சேர்ப்பதற்காக அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் அதை போன்று வேறு எந்த சமுதாயத்தினரும் அவர் செய்தது கிடையாது என்று சொல்கிறார். முன்னொரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இஸ்லாமிய சமுதாய மக்கள் படிப்பதிலும் நூல்களை வாங்குவதிலும் சேகரிப்பதிலும் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள். கையேட்டு பிரதியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருந்திருக்கிறது. வியாபாரிகள் நிறைய பணம் கொடுத்து யாராவது நூல்கள் எழுதியிருந்தால் அந்த நூல்களை வாங்கி படிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது, கலீஃபா ஹாரூன் ரஷீத் ஆட்சி காலத்தில் யாராவது ஒரு நூல்களை எழுதினால் அந்த புத்தகத்திற்கு எவ்வளவு எடை இருக்குமோ அதே எடைக்கு தங்கத்தை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்தார் கலீஃபா ஹாரூன் ரஷீத். இதற்காக வேண்டியே என்ன செய்வாங்களாம், புத்தகத்தை எழுதி கொண்டு வருவாங்களாம். இப்படியெல்லாம் நூல்களுக்கும் கல்விகளுக்கும் புத்தகங்களுக்கும் புத்தகத்தை சேகரிக்கக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய முன்னோர்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் மிக மிக முக்கியமான விஷயமே இல்மு தான். ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுகள்லையும் பாபுல் இல்முங்கிற ஒரு பாடப்பிரிவே இருக்கும். கிதாபுல் இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கென்றே என்ன செய்வார்கள், பாடப்பிரிவுகளாக ஒதுக்கி அந்த ஹதீஸுகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். கல்விக்கு நம்முடைய மார்க்கத்தை போன்று எதுவும் முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதே நேரத்தில் கல்வி பயிலக்கூடிய மனிதன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய 2 விஷயம் கண்டிப்பாக கடைபிடித்து ஆகவே வேண்டும். ஒன்று இறையச்சம், இரண்டாவது ஒழுக்கம். இந்த 2ம் இல்லை என்று சொன்னால் அவருடைய கல்வி பயனற்று போய்விடும். அவர் எவ்வளவு உயரத்துக்கு போகட்டும், இறையச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் ஒழுக்கமும் இல்லாது போனால் அந்த கல்வி வீண், பயனில்லை. மிக உறுதியாக நினைவில் வைக்கக்கூடிய செய்திதான் இது. அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். சப்பாத்திக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிணையும் பொழுது ஒழுக்கம் என்பது அந்த சப்பாத்தி மாவை போன்றது. கல்வி இல்மு என்பது அந்த சப்பாத்தி மாவுக்கு போடக்கூடிய உப்பை போன்றது என்று சொல்வார்கள். சப்பாத்திக்கு மாவு பிணையம்னா எது அதிகமாக இருக்கும்? மாவு தான் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிறது ஒழுக்கமாகத்தான் இருக்க வேண்டும். போடக்கூடிய உப்பு என்பது அது கல்வியாக இருக்கணும் என்று சொல்லுவார்கள். சிறிதளவு கல்வி இருந்தாலும் நிறைவான ஒழுக்கம் இருக்குமையானால் அவருடைய கல்வி பல பரிணாமங்களை எட்டும். அதே நேரத்தில் நிறைய கல்வி இருக்கிறது,
நிறைய இல்மு இருக்கிறது, அவரிடத்தில் ஒழுக்கம் என்பது கிடையாது என்று இருக்குமேயானால் அந்த கல்வியை வைத்து எந்த பயனையும் அடைய முடியாது, அவர் எந்த உயரத்தையும் எட்ட முடியாது. மார்க்கம் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இறையச்சமும் ஒழுக்கமும் மிக முக்கியம். உயர்கல்வியை பொறுத்தவரையிலும் நம்முடைய பிள்ளைகள் 10ஆவதும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அடுத்து என்ன படிக்கலாம் என்ற உயர்கல்வி சிந்தனையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயர்கல்வி சிந்தனையிலே முஸ்லீமுடைய தவறான சிந்தனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயங்களும் இருண்ட காலத்தை சந்தித்தே வந்திருக்கிறது. நாம் வரலாறுல பார்க்கலாம், இல்லை நம்முடைய காலத்திலே நம்ம பேசி இருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் இப்படி மோசமாக இருந்தது, இப்பொழுது இவர்கள் முன்னேறி விட்டார்கள். ஒரு நேரத்தில் இந்த சமுதாயம் இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தது, இப்பொழுது முன்னேறி விட்டார்கள். காரணம் கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் அவர்கள் உள்ளே சென்றதின் காரணமாக முன்னேறிவிட்டார் என்று நாம் பேசிக் கொள்வதுண்டு. கிட்டத்தட்ட முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இருண்ட காலம் என்பது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் இருண்ட காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. படிப்பறிவு இல்லை. நாமெல்லாம் சொல்லலாம், முன்னாடி நாங்கள்லாம் மலேசியாவுக்கு போயிட்டோம், அப்போல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அதிகமான ஸ்கூல்கள் விழிப்புணர்வுகள் இல்லை. ஆனால் இன்றைய எல்லாரும் என்ன செய்யறோம், படிக்க வைக்கிறோம். எல்லோருமே டிகிரி ஹோல்டராக இருக்கிறார்கள். இப்படித்தான் 400 ஆண்டு காலம் முஸ்லிம் சமுதாயத்தின் இருண்ட காலமாக இருந்தது. 21ஆவது நூற்றாண்டிலே தான் முஸ்லிம் சமுதாயம் கொஞ்சம் கல்வியிலே விழிப்புணர்வு ஏற்பட்டு கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, கல்வி மீது உயர்கல்வியின் மீது கொஞ்சம் ஆவலோடு ஆசையோடு படிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே ஆர்வப்படுகிறது. +2க்கு பிறகு ஒரு நல்ல டிகிரி படிக்கணும், நல்ல துறைக்கு போகணும், இன்ஜினியரிங் போகணும், இதுவெல்லாம் அவருடைய ஆசையாக இருக்கிறது. பெற்றோருடைய ஆசையும் இதுதான். தன்னுடைய பிள்ளையை சரியான முறையில் போய் சரியான காலேஜில் சரியான கல்விக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. ஆனால் சரியான முறையில் செல்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. படித்த +2 படித்த மாணவன் அவன் சரியான இலக்கை அடைவதற்குரிய வழியை தேர்ந்தெடுத்து கொண்டானா, பெற்றோர்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கல்வியாளர்களை, இளைஞர்களை, சமுதாயத்தை உருவாக்கம் செய்வதில் பெற்றோர்களும் சமுதாயமும் பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உருவாக்கத்திலே மிக முக்கியமானவர்கள். பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உருவாக்கத்திற்குரிய வழிகாட்டுதல் மிக முக்கியம். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய படித்து விட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சொன்னால் அதற்கு பெற்றோர்களும் சமூகமும் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதனுடைய பொறுப்புதாரியே சமூகம்தான். பல சமுதாயத்தில் படித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் படிக்க வேண்டும் என்ற ஆசையும் படிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஈர்ப்பும் இருந்தாலும் கூட என்ன படிப்பது, எப்படி படிப்பது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, எந்த ரீதியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்ற விஷயத்தில் இன்னும் பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சரியான வழிகாட்டுதல் கிடையாது. இன்றைய முஸ்லிம் சமூகம் உயர்கல்வியை, காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்ப்பதுதான் நம்முடைய சமுதாயத்தின் வீழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய டிகிரி படித்தா, இன்ஜினியரிங் படித்தா இன்னும் காசு சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் என்ற ஒரு அந்த ஆசை தான் நம்முடைய சமுதாயத்தை பின்னோக்கி தள்ளி கொண்டே இருக்கிறது. உருவாக்கம் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று உருவாக்கம் தான். ஒரு விஷயம் எப்படி உருவாக வேண்டும், ஒரு மாணவர் எப்படி உருவாக வேண்டும், ஒரு இளைஞர் எப்படி கல்வி படித்து வெளியாக வேண்டும் என்ற விஷயம் மிக முக்கியம். உருவாக்கம் என்று பார்க்கும் பொழுது 2 விதமான ரீதியான உண்டான உருவாக்கத்தை நாம் பார்க்கலாம். பொருளாதார உருவாக்கம், மார்க்கெட் ரெக்யூர்மெண்ட், சோசியல் ரெக்யூர்மெண்ட், சமுதாய சிந்தனை சார்ந்த உருவாக்கம். முஸ்லிம் சமுதாயம் இந்த 2 விஷயத்தில் எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்று சொன்னால் மார்க்கெட் ரெக்யூர்மெண்ட், பொருளாதார ரீதியான விஷயங்களை நான் படித்து அதன்பால் நான் சென்று வேலைக்கு சென்று நிறைய காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் செல்வதின் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தின் உயர்வு என்பது கேள்விக்குறியாக போய்விட்டது. உதாரணமாக இன்றைய முஸ்லிம் சமூகம் எதிலே அக்கறை செலுத்துது என்று சொன்னால், இந்த படிப்பை படித்தா நிறைய சம்பாதிக்கலாம்,
எந்த படிப்பை படித்தா நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேறலாம், ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இதில் படித்தா நல்ல துறைகள் கிடைக்கும், இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து அதில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அங்கு சென்று பின்னடைவை ஏற்பட்டு பிறகு வெளிநாட்டுக்கு சென்று கடைநிலை ஊழியராக பணிபுரிந்து நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? பெற்றோர்களும் சமுதாயமும். நல்ல இளைஞர்கள் உருவாகவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களும் சமுதாயம் தான் காரணம். அதனால தான் ரொம்ப கவனம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய துறையாக இருக்கட்டும், மாநில துறையாக, அரசு துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சதவீதத்தின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு அல்லது வேலையில் இருப்போர் எண்ணிக்கை மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது. உயர்கல்விக்கான தேடலில் சமூகம் செல்வத்தை நோக்கி செல்லுமையானால் நிச்சயமாக நமக்கு செல்வம் கிடைக்காது. நம்ம முக்கியமாக மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்தி அதான். என்னுடைய பிள்ளைய இந்த டிபார்ட்மெண்ட் நான் படிக்க வச்சேன் அப்படின்னா எனக்கு நிறைய காசு பணம் கிடைக்கும், இல்லை அந்த மாணவர் நினைக்கிறார். இப்படி நினைத்து நாம் செல்வோமே ஆனால் நிச்சயமாக காசு பணம் நமக்கு வராது. சமுதாய சிந்தனையோடு தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் நான் உயர் பதவியில் அமர வேண்டும் என்ற சிந்தனையோடு யாரு செல்வார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். உயர்கல்வி எந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பின்னோக்கி இருக்கிறோம். வேணுமென்னா சொல்லலாம், ஒரே ஒரு விஷயத்தை நம்ம முன்னணியில் நிற்கிறோம். நம்மளை மாதிரி என்ன செய்ய வேண்டியது, அந்த விஷயத்தில் முன்னணியில் யாருமே கிடையாது. வாரத்தில் 7 நாள் அசைவம் சாப்பிட்றோம், வாரத்தில் 7 நாள் அசைவம் சாப்பிட்றோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நாள் வேணால் சாம்பார் வச்சுக்கிறோம், 6 நாளும் அசைவம் சாப்பிட்றோம். இதில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். மற்ற எல்லாத்திலும் பின்னோக்கி தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். வரக்கூடிய தலைமுறையை நம்ம சரியாக உருவாக்கல அப்படின்னா நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் மேலே போகவே போகாது. இன்னைக்கு கல்வியை வைத்து தான் உயர்வு தாழ்வு. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், கல்வியை வச்சு தான் உயர்வு தாழ்வு. மிகவும் குறைவாக சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூகங்கள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம் கல்வியும் உயர்வான துறையிலும் அவர்கள் வேலை செய்கிறார்கள். உயர்கல்வி எந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது? சில ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் முதல்ல என்ன செய்யுங்க, கையை கொண்டு தடுங்க. ஏதாவது தீமை நடக்குது அப்படின்னா கையால் தடுங்க. கையால் தடுக்க முடியல அப்படின்னா நாவால் தடுங்க. அதற்கு சக்தி இல்லை அப்படின்னா மனசுல நினைச்சுக்கிறீங்க இது தீமை என்று. இப்போ இந்த ஹதீஸை ஒரு முஸ்லீம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் உலக ரீதியாக நாம் துறையை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும். ஒரு படித்த இளைஞர் இந்த ஹதீஸை அமல் செய்ய நினைக்கிறார், ஏதாவது தீமைக்குன்னா கையால் தடுக்கணும். கையால் தடுக்கக்கூடிய துறை என்று பார்க்கும் பொழுது சட்டத்துறையும் காவல்துறையும் ஒரு தவறு நடக்கும் பொழுது கையால் தடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். நீ காவல்துறை நம்ம எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ஏதாவது கொலை குற்றங்கள் ஏதாவது தீமைகள் நடக்கும் பொழுது அதை அடித்து தடுக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் சிந்திக்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம ஒரு முஸ்லீம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்கு படித்து ஒரு காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக இருப்பாரையானால் சரியான முறையில் அந்த குற்றங்களை தடுக்க முடியும். இன்னைக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மிக மிக குறைவாகத்தான் காவல்துறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் நாம் வாய் மூலமாக ஒரு தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறை, சட்டத்துறை. இன்னைக்கு சட்டத்துறையில வெறுமனே 7.2% தான் நம்முடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில். சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய சரியான வழக்கறிஞர் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் ஒரு ஹிஜாபுடைய வழக்கு கர்நாடகாவில் வருது. ஹிஜாபுடைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு அங்கே ஹிஜாபுடைய இதுதான் அமலில் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஹிஜாப் என்பது எங்களுடைய சரியத்தில் கம்பல்சரி, கண்டிப்பாக போடணும் என்று வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கிடையாது. இன்னைக்கு அந்த நேரத்தில் ஏன் நமக்கு தீர்ப்பு சரியாக வரல அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜாப் என்பது கட்டாயம் அல்ல அப்படிங்கிற கருத்தை நீதிமன்றம் சொல்லுது. அதை எதிர்த்து முஸ்லீம் சமுதாயத்தில் வழக்கறிஞர்கள்
ஹிஜாப் என்பது எங்களுக்கு உயிருக்கும் மேலானது, எங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய, எங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று எடுத்து சொல்லி இருந்தால் அந்த நீதிபதிகள் நமக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்லல. அதாவது எங்களுடைய மார்க்கத்தில் ஹிஜாப் என்பது கம்பல்சரியாக போட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இது மதம் சார்ந்தது, எங்களுடைய மனதை புண்படுத்தும் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தால் சரியான நீதி கிடைத்திருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியாக எடுத்து சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் இல்லை. அந்த வழக்கிலே நாம் என்ன செய்து விட்டோம்? அந்த நேரத்திலே தோற்று போய்விட்டோம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு வழக்குகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் ஒரு மிகப்பெரிய போதை மருந்து பிரச்சனை, பெரிய கொலைகள் நடக்குது, ஆனால் வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடி வெளியே வந்து விடுகிறார். காரணம் என்ன? அவ்வளவு தெளிவான சட்டம் நுணுக்கம் தெரிந்த, சட்டத்தின் ஓட்டைகள் தெரிந்த வழக்கறிஞர்கள் வாதாடி வெளியில கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் முஸ்லீம் சமுதாயத்திற்காக வேண்டி சரியான முறையில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் கிடையாது. வேண்டுமென்றால் சொல்லலாம் வழக்கறிஞர்கள் அணி என்று போட்டுக்கொள்ளலாம், சரியான முறை வழக்கறிஞர்கள் இல்லை. இப்ப எவ்வளவு பின்னோக்கி நம்ம இருக்கிறோம். இப்படியே இன்னும் ஒரு 10 வருஷ காலம் 20 வருஷ காலம் சென்று விடுமையானால் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் எதுவுமே இருக்காது. எல்லாம் அவங்க சொல்றதை நம்ம கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆக இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது தீமையை கண்டால் வாய் மூலமா சொல்லி தடுங்கள். அதற்குரிய வாய்ப்பு தான் நீதித்துறையும் சட்டத்துறையும். அதிலே நாம் ஒரு பொறுப்பிலே இருந்தால், நம்முடைய இறை இல்லங்கள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வரும் பொழுது நாம் அந்த பொறுப்பிலே இருக்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய கோட்பாட்டை எடுத்து சுட்டி காட்டி இருக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பின்தங்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இறை இல்லங்கள் இன்னும் எத்தனை இறை இல்லங்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனையோ முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலையாகாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய மொத்தம் சிறைச்சாலைகள் எண்ணிக்கை 1382. இதுல மொத்த சிறை கைதி எண்ணிக்கைகள் என்று பார்க்கும் பொழுது 3,72,296. இதுல முஸ்லிம் சிறை கைதிகள் என்று பார்க்கும் பொழுது 21% இருக்கிறாங்க. 21% உள்ள இருக்கிறாங்க. இவர்கள்லாம் பெரிய குற்றவாளிகள்லாம் கிடையாது. காவல்துறையால், அடக்குமுறையால், பல்வேறு காரணங்களால் உள்ளே சென்றவர்கள். நாளைக்கு அந்த நீதிபதிகள் இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கொடுத்து மரண தண்டனை அளவுக்கு கூட கொண்டு சென்று விடலாம். அதை எதிர்த்து கேட்பதற்கு நம்மிடத்தில் வழக்கறிஞர்கள் கிடையாது, நீதிபதிகள் கிடையாது. நாளைக்கு இறை இல்லத்தை அவர்கள் தவறான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்தில் அதை எடுத்து சொல்வதற்கு நம்மிடத்தில் ஆள் இல்லை. இதுவெல்லாம் நாம் உருவாக்கம் செய்யாவிட்டால், நம்முடைய இளைஞர்களே பிள்ளைகளை உருவாக்கம் செய்யாவிட்டால் அதனை பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களையும் சமூகத்தையும் தான் சாரும். இப்படியே சாப்பிட்டுட்டு எந்நேரம் அசைவம் பிரியாணி நெய்ச்சோறு சாப்பிட்டுட்டு போறதில்லை. கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்திலும் பின்னோக்கி இருப்பதற்கான காரணம் சரியான முறையில் வழிகாட்டுதலும் கல்வியும் நம்ம இடத்துல இல்லை. நம்முடைய பிள்ளைங்கள்லாம் போய் படிக்கிறாங்க காலேஜ், வெளியில வந்து சரியான முறையில் அவங்கள்ட்ட இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷில் பேசுறது கிடையாது. ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனால் இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ எந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி இருக்கிறோங்க நம்ம சிந்திக்கணும். என் பிள்ளை காலேஜ் படிச்சிருச்சு, பிஎஸ்சி முடிச்சிருச்சு, எம்எஸ்சி முடிச்சிருச்சு, இன்ஜினியரிங் முடிச்சிருச்சு. சரிப்பா, நீ இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி இங்கிலீஷில் பேசி வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள், எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. எவ்வளவு பின்னோக்கி நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் நம்ம பகுதி இளைஞர் என்ன செய்யறாங்க, விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்கள் கொஞ்சம் படிப்பு துறையில் என்ன செய்ய ஆர்வமாக இருங்க. கல்வி தான் நமக்கு என்னது, எல்லா இடத்திலையும் தலை நிமிர்த்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இன்னைக்கு எத்தனை துறைகள், ஒவ்வொரு ஹதீஸையும் நம்ம வந்து அமல் செய்யணும் அப்படின்னா நாம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அமல் செஞ்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு கிராமப்புற வாசி வருவார். யார சொல்லலாம், அல்லாஹ்க்கு பிரியமான அமல் எது என்று கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் மனிதருக்கு பிரயோஜனமாக செயலை செய்யணும், சக முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்ப சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சக முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருடைய வறுமையை போக்குவதன் மூலமாகவோ, அவருடைய பசியை போக்குவதன் மூலமாகவோ, அல்லது அவர் கடனை அடைப்பதன் மூலமாகவோ, அவருக்கு வேறு விதமான உதவியை செய்வதன் மூலமாக இருக்கலாம். இந்த உதவிகள்லாம் செய்யணும்னா அரசு துறையில ஒரு நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய இடத்துல, அலுவலகத்துல நம்ம ஒரு அலுவலராக பணிபுரிவோம். ஆனால் அந்த சலுகைகளை முஸ்லீமுக்கு பெற்றுத்தரும் பொழுது அந்த முஸ்லீம் சந்தோஷம் அடைவார்.
ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்ய முடியும்? ஆதிக்கம் செலுத்தினால் சமுதாயத்தில் என்ன செய்ய முடியும்? சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது, நேரம் தான் நமக்கு பத்தலை. விஷயம் ஏராளம் இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, வரக்கூடிய சமுதாயத்தையாவது சரியான பாதையில் வழிகாட்டி விட்டுட்டு போயிடும். இப்படியே காசு பணம் சம்பாதிச்சா போதும், மலேசியா போனால் போதும், வேற எங்கேயாவது போய் காசு பணம் சம்பாதிச்சா போதும், இந்த குறிக்கோள் நம்ம மண்டையிலேருந்து என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சமுதாயம் முன்னேறும். நமக்கு ஒரே நோக்கம்தான் இருக்குது, படிக்கிறியா படி, அதுக்கு பிறகு நீ அது சார்ந்த அந்த துறை சார்ந்த வேலைக்கு போறியோ இல்லையோ, எப்படியோ நீ காசு பணத்தை கொண்டு வந்துரு. இதே சிந்தனையில தான் நம்ம சமுதாயம் வீழ்ச்சி அடைந்தது. அதை மாற்றிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கிற சொல்லுங்க, என்னென்ன ஸ்கில்லாம் இருக்க எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் தட்டி கொடுங்க. கொஞ்சம் நேரம் வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்கும். உடனே வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்சு 2 வருஷம் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா உடனே அவனை என்ன செஞ்சிருது? பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறது. கொஞ்சம் பொறுமையா இருந்து தேடுதல் என்ன செய்யணும்? நம்ம வழிகாட்டி கொண்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு துறைகள் நம்ம கவனம் செலுத்தணும். இதுவெல்லாம் ஆரம்பத்திலேருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் முடியும். பெற்றோருடைய பங்கு மிக முக்கியம், சமுதாயத்தின் பங்கு மிக முக்கியம். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்துவதற்குரிய வழிவாய்ப்புகளை கல்வியின் மூலமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.